மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வாழ வேண்டிய 2 உயிர் போக போகுது. முடிஞ்சா தடுத்து நிறுத்தின, உன்னால முடியல. போக போகுது, 2ம் போக போகுது. தலைய முழுகிட்டு போ, உன்னால எதுவும் முடியாது. போ. आएगा तो चलिया चलिया. மீனாட்சி, அண்ணன் இன்னும் வரல, நீ வந்து சாப்பிடு வா. உங்க அண்ணன் வந்த பிறகே சாப்பிடுறேன். அண்ணன் வரத்துக்கு நேரம் ஆகும், நீ வந்து சாப்பிடு. ஏந்திரு. பரவாயில்ல வள்ளி, அவர் வந்த பிறகே சாப்பிடுறேன். வா மீனாட்சி, வந்து சாப்பிடு. இது பாரு, நீ உங்க மாமா வராம சாப்பிட்ருக்கியா? உங்க அண்ணனை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால அவர் வந்த பிறகே சாப்பிடுறேன். பா மீனாட்சி, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இப்படிலாம் பேசுற, நீ ரொம்ப மோசம். அண்ணன் போனா தான் இருக்கும். இரு நான் அண்ணன் கிட்ட உன்னை பத்தி சொல்றேன். அண்ணன் பாரு, இந்த மீனாட்சி நீ வராம சாப்பிட மாட்டேங்குது, சொல்லு. ஹலோ, இது காந்திமதி அம்மா வீடா? அண்ணன் இல்ல. ஆமா, காந்திமதி அம்மா வீடு தான். பார்கவி இருக்காங்களா? நீங்க யாரு? நீ வள்ளி அம்மையா? ஏ லூசு, போன பார்கவி வீட்டு கொடு. யாரு? யாரோ மிரட்டுறாங்க. இங்க கொடு. ஹலோ, யாரு? காந்திமதி அம்மா வீடுங்களா? ஆமா, நீங்க யாரு? பார்கவி இருக்காங்களா? நீங்க யாரு பேசுறீங்க? நான் அவங்களுடைய அண்ணன் பேசுறேன். பார்கவியோட அண்ணனாமே, யாரு? தெரியாது. போன் ஆருக்கு எரிக்கா கொடு. உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி யாரும் இல்லை நீங்களே. அண்ணனா? யார் அது? இருக்கணும், உனக்கு எந்த அதெல்லாம்? நீ போ, 2 பேரும் போய்க்கோ. வள்ளியம்மே, உள்ள போங்க. மீனாட்சி வந்துரு, சின்னம்மாக்கும் வரும். வா வா. ஹலோ பார்கவி, நான் தான் பேசுறேன். பரையோ, எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். உடனே 10,000 ரூபாயோ? நான் எங்கே ஏற்பாடு பண்ண முடியும்? நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, எனக்கு உடனே பணம் வேணும். சரி தரா. எங்கடா கொடுக்கறது? அண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்தில் வரும், அங்கன்னு தரா. வச்சுட்டா இரு. நான் எப்ப அந்த வீட்டுக்கு வரது? இல்ல, இப்போ சூழ்நிலை சரியில்லை, வீட்டுக்கெல்லாம் வரேன்டா. பின்னே வந்தா போதும். என்னால இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது. நான் பின்னே ஃபோன் பண்றேன், வைக்கும். அண்ணாமலை,
எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணி வரல? வரல. சாமி கும்பிட்டுட்டு இருக்கியா? இந்த சங்க மண்டபத்தில் என்ன வந்து கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். நான் கூட சாமிக்கிட்ட ஒரு பச்சை பாம்பு கேட்க போகிறேன். அந்த பச்சை பாம்பை தலையிலேருந்து வால் வரைக்கும் அப்படியே பிடிச்சி விட்டா எங்கள் மாமா என்கிட்ட பிரியமாக இருப்பாருன்னு அந்த பார்கவியில் அதான் அந்த குண்டு பார்கவி அது சொல்லுச்சு. அதான் சாமிக்கிட்ட பச்சை பாம்பு கேட்க போகிறேன். உனக்கு கூட ஏதாவது வேணும்னா நீ சாமிக்கிட்ட கேளு. சின்ன ஆசையாக இருந்ததுன்னா பச்சை பாம்பு கேளு. பெரிய ஆசையாக இருந்ததுன்னா அந்த பெரிய மலை பாம்பு இல்லை அது கேளு. அதை தலையிலேருந்து வால் வரைக்கும் அப்படியே பிடிச்சி விடு. என்ன சாமிக்கிட்ட வேண்டிக்க. நீ பயப்படாத, நான் கூட பயப்பட மாட்டேன். நீ வேண்டிக்க. அண்ணாமலை நான் வரேன். வள்ளிமா, உங்க அண்ணன் வரலையா? அண்ணன் வந்திருக்கு. இங்கதான் மாமா கூட எங்கேயாவது பேசிட்டு இருக்கோம். அண்ணாமலை ஏன் அழுவுற? ஒன்றும் இல்லை. கண்ணுல தூசி விழுந்துருச்சா? அண்ணாமலை சரி நீ அழுதுக்கா, நான் வரேன். எங்க அண்ணன், எங்க அப்பா, என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். வேற யாரும் எனக்கு முக்கியம் இல்லை. உலகநாதனோட சேர்த்து வேணும் முதல்ல உன் முன்னாடி தான் நான் வேண்டினேன். இப்ப நான் அவரை மறக்கணும். அவர் நினைப்பே என் மனசுல வரக்கூடாதுன்னு உன்கிட்ட வேண்ட வந்திருக்கேன். அந்த தைரியத்தை நீ தானே கொடுக்கணும். எங்க அண்ணன் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுதோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். உலகநாதனை பார்த்தா என் மனசுல ஏற்படுற அலைய எதிர்க்கிற சக்திய நீதான் எனக்கு கொடுக்கணும். அந்த மனு தைரியத்தை நீதான் எனக்கு கொடுக்கணும். நான் அவரை நினைக்க கூடாது, நான் அவரை நினைக்க கூடாது, மறந்துடணும். எங்க அண்ணன் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். மறந்துடணும். ஏய், என்ன உலகநாதனை நான் மறக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடக்காத விஷயம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு மனைவி. இது நடக்காது. எங்க அண்ணன் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுதோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். யாரு? அந்த தவசி என்னண்ணா? உங்க பாட்டி இறந்தப்போ என்னை ஓரமா கூப்பிட்டு எப்படியாவது நீங்க தான் அண்ணாமலையை கட்டிக்கணும் அப்படின்னு என்கிட்ட இருந்து சத்தியம் வாங்கினாரு. அந்த விஷயம் தெரியுமா உனக்கு? நீங்க போய் சொல்றீங்க. நானா போய் சொல்றேன்? போய் கேளு அண்ணனை. ஃப்ராட் அண்ணன். இங்க பாருங்க, எங்க அண்ணனை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதுமே கிடையாது. நீங்க தான் ஃப்ராடு, உங்க குடும்பம் தான் ஃப்ராடு. எங்க அண்ணன் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லித்தான் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க? என்ன சும்மா நடிக்கிறியா? உன்ன பர்மிஷன் கேட்டு தான் என்ன காதலிச்சியா? நீ ஏன் என்ன காதலிக்கல? இல்ல. இந்த சாமிக்கு முன்னாடி நின்னு நான் கட்டிக்கிட்டா உலகநாதனை தான் கட்டிப்பேன் நீ சொல்லல? சொல்லல. விடுங்க, கைய விடுங்க. போய் சொல்லாத. சொல்லு. எங்க போன அந்த லூசு? இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒண்ணு வேணாம். சுமாரே யாரு தடுப்பாங்கன்னு பாத்துறலாம். இல்ல, நான் வர மாட்டேன். ஆடி கைய விடுங்க. வா.
தேடிட்டு இருக்கீங்களா? நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். எல்லா சாமிக்கிட்டயும் எனக்கு ஒரு பச்சை பாம்பு வேணும்னு கேட்டேன். அந்த பச்சை பாம்பு கிடைச்சதுன்னா மாமா. வாய் மூடு. உங்க அண்ணன் வீட்டுக்கு ஒரு விஷப்பாம்பை கொண்டு வர்றதுக்கு மகுடி ஊதிக்கிட்டு இருக்கான். நீ பச்சை பாம்பு தேடிக்கிட்டு இருக்கியா? மாமா இல்ல மாமா. பேசாத பேசாத. மாமா ஏன் கோவமா இருக்காங்க? பச்சை பாம்பு கேட்டது தப்பா? அந்த பார்கவி தான் அதுதான் சொல்லுச்சு. வா வீட்டுக்கு போலாம். சாந்தி சாந்தி சாந்தி, கிணத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வா. என்ன விஷயம்? உலகநாதனும் அண்ணாமலையும் காதலிக்கிறாங்க. யார? நம்ம தங்கச்சி அண்ணாமலைய உலகநாதன் காதலிக்கிறான். உண்மையிலேயே சொல்ற? உலகநாதன் அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து தான் நேரம் இங்க வர்றேன். இங்க பாரு, இதுக்காக நீ மனசு போட்டு குழப்பிக்காத. வேற எந்த தப்பான முடிவுக்கும் போக நினைக்காத. இங்க பாரு சாந்தி, உலகநாத அண்ணாமலை கல்யாணத்தை நிறுத்துறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த காந்திமதி சொல்லி நிறுத்திவிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கிழவி மீனாட்சி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, நேரா அண்ணாமலையை போய் பாரு. நீ நினைக்கிற மாதிரி உலகநாதன் உன்னை காதலிக்கல. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல, அவன் உன்னை ஏமாத்துறான். அவன் என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படி வாக்குறுதி கொடுத்திருக்கான்னு சொல்லு. இத சொல்லு, மத்தபடி கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துறேன்னு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்டா அப்படி அண்ணனும் தங்கச்சியும் துர்குணம் பிடிச்சு அலையறீங்க? நீங்க ரெண்டு பேரும் எப்படி என் வயித்துல வந்து பிறந்தீங்க? அந்த அண்ணாமலையும் சாந்தி மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி தானே. உங்க அப்பா உங்களுக்கு துரோகம் செஞ்சாருன்னு நினைச்சா அவரை பழி வாங்க வேண்டிதானே? பாவம் அந்த சின்ன பொண்ணு. உங்க தங்கச்சி அண்ணாமலை வாழ்க்கையை பாழாக்குறீங்க. நிறுத்துமா. யார் என் தங்கச்சி? அவளா என் தங்கச்சி? அவ வீட்டுக்கு முன்னால போய் நின்னப்போ என்னை என்ன கேட்டா? பஸ்க்கு காசு வேணுமான்னு கேட்டு அவமானப்படுத்தினா. போமா உள்ள. அது வேற ஒண்ணு இல்ல தங்கச்சி. இத்தனை நாள் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப மூத்த தாரத்து பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. அம்மா, உனக்கு உன் புருஷனோட குடும்பம் முக்கியம்னா எனக்கு என் தங்கச்சி முக்கியம். என் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க. அண்ணே, அந்த உலகநாதன் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. அண்ணாமலைக்கு மட்டும் கிடைக்க கூடாது. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. இதனால அவ துடிச்சு வேதனைப்படணும். ஊரே வச்சிர மாதிரி, மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி அண்ணாமலை கல்யாணம் நடத்துறேன்னு சொன்னார்ல அந்த பட்டாளத்தார. அண்ணாமலை கல்யாணம் நடக்காததை பார்த்து அவரும் துடிச்சு சாகணும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கணும்னு சொல்றேன். அது எனக்கு கை வந்த கல்லிடா தங்கச்சி. இனிமே பாரு, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தி காட்டுறேன்னு பாரு. அடே, மறுபடியும் சொல்றேன், உலகநாதனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காட்டாலும் பரவாயில்ல. அந்த அண்ணாமலை கூட மட்டும் நடக்க கூடாது. என்கிட்ட சொல்லிட்டீல்ல, எப்படி உன் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு. நீ கணத்துக்கிட்டே எல்லாம் நிக்காத, உள்ளவாமா. யோ சித்தப்பு, அது நம்ம முருகானந்தியா? அண்ணே இங்க பாருண்ணே. இது
டேய் பூ. பெரிய மனுஷனாடா நீ, பெரிய மனுஷனாடா நீ. என்னடா இது? அடடா நாளனா வடைய திருடி பாக்கெட்ல போட்டுக்கிறான்டா. சீ. ஏண்டா டேய், பட்டாளத்தார் கூட இருக்கும்போது நாங்கெல்லாம் அவனுக்கு விரோதி. இங்க கோமதி அண்ணன் குரூப்ல வந்து குடிக்கும் போது கரிமீனை பார்க்கும் போது உனக்கு சொந்தக்கார நண்பர்களா நாங்க? பூ. டேய், இது யாருக்கு தெரியுமாடா? இது யாருக்கு தெரியுமாடா? பந்தா முருகனை உச்சா போய்க்கிறாரு, அதுக்குள்ள எடுத்து குடிக்கிறியாடா? டேய் திட்டு பையா. வீடு மருப்பா போறான் விடு பாவம். முருகா சாப்பிடுத்தப்பா வந்துட்டியா? நீ என் தங்க கண்ணு உசுரு. அடடா 5 பைசா போறாத நாய் அசிங்கமா பேசுறான். நீ என்ன வேணாலும் சொல்லு, செருப்பாலடி வாங்கிக்கிறேன், அச்சிண்ணா. வச்சுட்டு போன்னு சொல்லு, போயிரண்டா. அதெல்லாம் வேண்டாம். அந்த பாய் மேல கேஸ் போட்டுக்கல வீட்டு விஷயத்துல. அவனை நான் பார்த்தேன். சித்தப்பாவுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தரேன், வாங்கிட்டு போயிட சொல்லுன்னு சொன்னான். வாங்கிட்டு போயிறேன். முருகா பட்டாளத்தார பேச கேட்டு ஆடா சித்தப்பா. முருகா நீ என் நண்பன்டா. தண்ணி வாங்கி தர, வடை வாங்கி தர, மீன் வாங்கி தர. அந்த பாய பத்தி பேசாதடா, மனசு தாங்கல, வலிக்குது. டேய். தாங்கலையாம்பா. டேய் நடிக்கிறியாடா? சித்தப்பா நடிக்க மாட்டான், அவனுக்கு நடிக்க நம்ம தெரியாது. கிட்டே நடிப்பானா அப்படியே இவன்? சொல்ற? டேய் ஏற்கனவே தியேட்டருக்குள்ள வரும்போது அண்ணா உன்ன நாய்க்குட்டியை பிடிக்கிற மாதிரி காதை பிடிச்சி வெளியே விட்டார்ல, அதே மாதிரி இப்ப வரப்போறாரு. காது கை காலு எல்லாத்தையும் பிடிச்சி ஒடிச்சு போட போறாரு. கோமதி வருவானடா? வருவான் நாவா வந்துட்டா. எங்கடா? அண்ணா கோச்சுக்காதுண்ணா. தம்பி, கோமதி தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? தம்பி, தம்பியோட கொட்டாயின்னு பிரியமா பார்க்க வந்தேன். நீங்க இல்ல. முருகன் குடிடான்னா தம்பி வரட்டும்னு அதுக்குள்ளாட்டியும். டேய் இங்க வாடா. அண்ணே வா. நாய் நாய். இது என்ன சினிமா கொட்டாயா இல்ல சாராய கடையா? கண்ட நாயெல்லாம் வந்திருக்கு, அடி குட்டுப்ப தெரு நாய்களா. பொங்கடா வெளிய. தம்பி கைகலப்பு வேண்டாம், வயசானவன் உடம்பு தாங்காது, மரியாதை குறைஞ்சா மனசு வலிக்கும். வார தம்பி. டேய் வடை எடுத்து போடா, விஷம்டா அது. அவ்வளோ என்னாச்சு? மனசே சரியில்லை மாப்ள. போகும்போது நல்லா தானே இருந்தா, என்னாச்சு? மாப்ள எங்க வீட்டுல இருக்காளே பார்கவி, அவ எங்க அத்தைய ரூம்ல உண்டை அடைச்சு வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. என் மாப்பிள்ள உழக்கனாத அந்த எலிக்காத அண்ணாமலைய காதலிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியா? நிஜமா சொல்ற? ஆமாப்பா. இங்க பாரு, இந்த மந்திரவாதி பார்கவி எப்படி எங்க அத்தைய மைக்கு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிற போறா. மீதி இருக்கிற சொத்தை இந்த பட்டாளத்தான் எலிக்காத அண்ணாமலையை வச்சு உலக்கநாதகிட்ட எழுதி வாங்கிற போறான். கடைசியில நான் தெருவில் நிக்க வேண்டியதான். எனக்கு இந்த பட்டாளத்தான் நிம்மதியா இருக்க கூடாது. இந்த உலக்கநாத அண்ணாமலை கல்யாணம் நடக்க கூடாது. இது பெரிய விஷயமா? உங்க அத்தை கிட்ட போய் சொல்லு. இது பாரு, உன் பையன் உலகநாதன் பட்டாளத்தார் பொண்ணு மேல சுத்திட்டு இருக்கான்னு சொல்லு. அட போய்யா, மக அழுதான்னு வச்சுக்க, உடனே இந்த கிழவி கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னாலும் சொல்லிடுவா. அப்ப நீ ஒரு வேலை செய். பார்கவின்ற மகடிக்கு தானே உங்க அத்தை ஆடுறாங்க, அந்த மகடி நீ கையில் எடுத்துரு. என்ன சொல்ற? பார்கவின்ற மகுடிய நீ கையில் எடுத்து வாசின்ற இன்னையில இருந்து. அண்ணே அண்ணங்கிட்ட எதோ சொல்லி மனசை கெடுக்கிறேன்னு. சும்மாறா, மாப்பிள்ள வாழ்க்கையில வந்து இசையணும் என்பதெல்லாம் பெரிய ஓட்டம். மாப்பிள்ள இறங்கலத்துல பந்தா, இதெல்லாம் சரியா வருங்கிறியா? நல்லா நடக்கும். நீ நல்லா வாசிக்கிறதுல தான் இருக்கு. கோமதிக்கு ரூட்டு போட்டியல்ல, இனி பாரு கலக்கும். மாப்பிள்ள அண்ணே அண்ணே அவர்கிட்ட நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லி அமிச்சிட்ட. அவர் போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாருன்னா என்னென்ன பண்றது? போடாடே, இவன் சொன்னா யாராச்சும் கேட்பாங்களா? இந்த கல்யாணம் நடக்கும், நடக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது. நடக்குன்றேண்ணே, நிச்சயமா நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சந்தோஷம்ண்ணே. பார்கவி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிடுவோமா? இந்த வீட்டோட மருமகனான நானும் சரி, வேலைக்காரியான நீயும் சரி, 2 பேருமே சொத்துக்குத்தான் ஆசைப்படுறோம், சரியா? ஆனா காந்திமதி அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே தெருவில் தான் நிக்க வேண்டியது இருக்கும். உலகநாத அண்ணாமலை கல்யாணம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்து அண்ணாமலை இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தா அடுத்த நிமிஷமே நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான். அவ சாதாரண பொண்ணு இல்ல, திமிரு பிடிச்சவன். அன்னைக்கு நடு தெருவில் வச்சு என் கையை பிடிச்சு என்னையே அடிக்க வந்துட்டா. சித்த வேற அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கான், காந்திமதி அம்மாவோட குடும்பத்தை வேற இருக்க அவதாரம் எடுத்தவதான் இந்த அண்ணாமலைன்னு. அவன் சொல்றது எல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஊருக்குள்ள அவன் சொல்றதெல்லாம் ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்கு. பார்கவி, அண்ணாமலை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்புறம் நம்ம நடுத்தெருவுல தான். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்து.
அண்ணாமலை விவாகத்தை தடுத்து நிறுத்தலாம். ஆனா மீனாட்சி வந்துருவாளே, அவளு சாதாரண ஆள் இல்லையே. அவளை எங்கன்னு தடுத்து நிறுத்தாம விட்டு. இது அக்கா வேற இஷ்டப்படுறாங்க. அது அத்தையோட ஆசை. ஆனா உலகநாதன் அண்ணாமலை மேல எல்லாம் ஆசைப்படுறான். முதல்ல அண்ணாமலை இந்த வீட்டுக்குள்ள வர்றதை தடுத்து நிறுத்துவோம். அதுக்கப்புறம் மீனாட்சி கல்யாண விஷயத்தை பத்தி மெதுவா யோசிப்போம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உன் சம்பந்தப்பட்ட ஆளோ இல்ல ஏன் சம்பந்தப்பட்ட ஆளோ பொதுவா நம்ம சொல்றதுக்கு தலையாட்டுற ஒரு பொண்ணா பார்த்து உலகநாதனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் இந்த சொத்து பத்துக்களை எல்லாம் நாம எப்படி பிரிச்சுக்கிறது, எந்த சதவிகிதத்துல நம்ம பிரிச்சுக்கிறோங்கிறத அப்புறம் முடிவு பண்ணுவோம். நீ போய் அத்தைகிட்ட பேசு. என்ன அப்படி பாக்குற? என்ன இவ்வளவு தூரம் இவன் கீழே இறங்கி வந்து பேசுறானேன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த தத்துவத்துலதான். எனக்கு அண்ணாமலை எதிரி. அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவளை அழிக்கணும். இது உலகநாதன் சம்பந்தப்பட்ட விஷயம். அத்தனை சீக்கிரத்துல முடிவெடுக்க முடியாது. குறைச்சு யோசிச்சு நிதானமாயிட்டு முடிவெடுக்கணும். நிதானமா முடிவெடுக்கிறதுக்குள்ள அண்ணாமலை மருமகளா வந்துட போறான். அதுக்கப்புறம் உன்னையும் காப்பாற்ற முடியாது, என்னையும் காப்பாற்ற முடியாது. நம்ம 2 பேரும் அனாதை தான் பார்கவி. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. போ, நீ சொன்ன அத்தை கேட்பாங்க. போய் பேசு. பல கோடி ரூபாய் சொத்து பார்கவி, ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு. கோமதி நாயகம் மேல வரு. சின்னம்மா, அண்ணாமலை விஷயத்தை அத்தைகிட்ட பேசினீங்களா? சின்னம்மா, சின்னம்மா, அத்தை, சின்னம்மா எல்லாம் சொன்னாங்களா? அந்த பட்டாளத்தான வெட்டி தள்ளணுமா, இல்ல தவசியை வெட்டணுமா, இல்ல நலசுவத்தை வெட்டணுமா? அனுமார் வால்ல தீய வச்சு இலங்கை எரிச்சிட்டு வந்த மாதிரி அந்த குடும்பத்தை எரிச்சிட்டு வரணுமா? சொல்லுங்க அத்தை. எல்லாத்தையும் எரிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட தயாரா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தவசையும் பட்டாளத்தாரையும் வர சொல்லு. பட்டாளத்தா? இந்த குண்டு பாட்டு எங்க போய் சொன்னா? கதையே மாறுது. கோமதி, வாசல்ல நிக்கிறியா? அத்தை, கல்யாணத்தை பத்தி பேசணும். போய் தவசையும் பட்டாளத்தாரையும் வர சொல்லு. கல்யாணமா? சின்னம்மா, நீங்க பக்கத்துல தானே இருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் அத்தைகிட்ட சொன்னீங்களா? இது பல பேர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சின்னம்மா. அத்தை, பலசெல்லாம் நினைச்சு பாருங்க அத்தை. கோயில் கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம பக்கம் தீர்ப்பாயிரும்னு இந்த பட்டாளத்தை பொண்ணு அனுப்பி மாப்பிள்ளைய காதலிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கான். இது சதி. நம்பாதீங்க அத்தை. வேண்டாம் அத்தை. அந்த சித்தம் கூட சொன்னானே, ஞாபகப்படுத்தி பாருங்க. அண்ணாமலை உங்களை அழிக்கிறதுக்கு பிறந்திருக்கிற அவதாரங்கிறான். நம்மள மாதிரி நல்லவங்க இருக்கிற இடத்துல அந்த மாதிரி அவதாரம் எல்லாம் எதுக்கு? வேண்டாம் அத்தை, வேண்டாம் அத்தை. கோமதி, நான் சொல்றத கேளு. அண்ணாமலையை இந்த வீட்டு மருமகளாக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நீ போய் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணு. அத்தை வேண்டாம் அத்தை. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை. நான் சொல்றது கேளுங்க அத்தை. அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை. மீனாட்சி, அழுத மீனாட்சி. மாமா, மீனாட்சி அழுது. அது மாமா சில நேரத்துல என்ன போல லூசு மாதிரி பேசுவாங்க. அது அம்மா வெளியில வரணும்ல, அதுக்காக தான் அப்படி பேசுனாங்க. நீ அழுத, அண்ணன் ஒண்ணு தான் கட்டிக்கும். நான் சொல்றத கேளு. நீ அழுத மீனாட்சி. அம்மா, மீனாட்சி அழுது. மீனாட்சி, மீனாட்சி. அத்தை, அத்தை, மீனாட்சி அழுதுகிட்டு ஓடுது அத்தை. சின்ன வயசுல இருந்து உலகநாதன் நினைச்சிட்டு இருக்கு. அதையே மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அத்தை. அந்த அண்ணாமலை வேண்டாம் அத்தை. அத்தை, அத்தை. கோமதி, பிச்சைக்கார மாதிரி கத்திட்டு இருக்காத. அண்ணாமலையை உலகநாதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ போய் ஏற்பாடு பண்ணு. போ. மாமா, மீனாட்சி பாவம் மாமா, அழுதுட்டே போகுது மாமா. அம்மா கிட்ட சொல்லுங்க மாமா. லூசு, இருக்கிற எரிச்சல்ல நீ வேற. வா, அத்தை ஒரு லூசு, நீ ஒரு லூசு. அம்மா, பாவமா மீனாட்சி அழுதுட்டே போகுதுமா. அண்ணனுக்கு மீனாட்சியை கட்டி வச்சிடலாம். அது இங்க இருந்ததுன்னா என் கூட தினைக்கும் விளையாடும். நல்லா பாத்துக்கோ. தலையெல்லாம் கூட பின்னி விடுமா. அம்மா, அம்மா, மீனாட்சியா அண்ணனுக்கே கட்டி வச்சிடலாமா? அம்மா, அம்மா.
சுபையாண்ண, சுபையாண்ண. வாங்க தாயி. வணக்கம்மா. என்னதா இப்படி தூரம்? அண்ணன் வீட்டுல இல்லைங்களா? காலையில பட்டாளத்தார பார்த்துட்டு வரேன்னு போனவர் தான் இன்னும் காணும். எப்படி ராத்திரிக்கு வந்துருவாரு? என்ன விஷயம் தாயி? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வேணா பட்டாளத்தார் வீட்டுக்கு போய் எங்க வீட்டுக்கார பார்த்து உங்க வீட்டுக்கு வர சொல்லட்டுமா? இல்லம்மா, அந்த விஷயத்தை எங்க வீட்டுல வச்சு பேச முடியாது. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, நாளைக்கு நான் இதே நேரம் வந்து பாக்குறேன்னு. சரி தாயி, இப்படி தூரம் வந்துட்டீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க தாயி. இருக்கட்டும்மா, வரேன். சரி தாயி. தென்காசி 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 குற்றாலம் தென்காசி நிறுத்துங்க. தென்காசி 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 கொஞ்சம் நிறுத்துங்க. தென்காசி குற்றாலம் கொஞ்சம் நிறுத்துங்க. என்னம்மா அது? எந்திரிமா இப்படி ஓடாது. அக்கம் பக்கம் பார்த்து வரக்கூடாது. அப்படி என்னம்மா அவசரம்? ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா சுத்த பைத்தியக்கார பிள்ளையா இருக்கு. அவர் யார் தெரியுமா? பட்டாளத்தார் புள்ள. சரி சரி, நீ போமா, போ. சொல்றேன்ல, போமா. கொஞ்சம் தள்ளுங்கம்மா, ஒண்ணு இல்ல. என்ன கூட்டம், போங்கப்பா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பேர் என்ன? சொர்ணம். என்னம்மா நான் நின்றுகிட்டு? சரி சரி, போமா போமா. அட எல்லாரும் போங்கப்பா. தம்பி தம்பி வாங்க தம்பி, போலாம். புறப்படுங்க தம்பி, நேரம் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காருங்க. வாங்க போலாம். வாங்க ஏறுங்க, சீக்கிரமா ஏறுங்க. மீனாட்சி வேணாம், போவாத போவாத மீனாட்சி. அம்மா கிட்ட பேசி அதை சரி பண்ணிடலாம். நீ வா, நான் சொல்றத கேளு. மாப்பிள, என்ன இது? கதைக்கு நடுவுல இடைவேளை விடுற மாதிரி அந்த ஆம்பளை இல்லாத பொம்பளை இல்லாத ஸ்பிரிங்கலத்து அண்ணாமலை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே. கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? நான் மூடிக்கிறேன். ஆனா உங்களையே காதலிச்சுட்டு இருக்கிற பொண்ணோட வாய் யார் மூடுறது? என்ன பதில் சொல்ல போறீங்க? யார சொல்றீங்க? நம்ம மீனாட்சி தான் சொல்றேன். இங்க பாரு மாப்பிள, என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஒரு பொண்ணு ஆம்பளை மேல அவளை சீக்கிரம் ஆசைப்பட மாட்டான். அப்படி ஆசைப்பட்டுட்டா ஆயுசு முழுக்க அவளை மறக்க மாட்டான். பெண் கோபம் பொல்லாதது. எல்லாம் எனக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க, போங்க. மாப்பிள, பாண்டிச்சேரியில இருந்து நீங்க இறக்குமதி ஆனப்போ போட்டோ எடுக்கிறதையும் மவுத் ஆர்கான் வாசிக்கிறதையும் பார்த்து நீங்க மிகப்பெரிய கொலா ரசிகன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுதே, அந்த எலிக்கோத அண்ணாமலையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்க மேல இருந்த மரியாதையே கெடுத்துட்டீங்களே. சே, அசிங்கமா இருக்கு. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. அது வேற ஒண்ணு இல்ல. அத்தை போய் தவசையும் பட்டாளத்தனையும் கூட்டிக்கிட்டு வான்னு சொன்ன உடனே கல்யாண விஷயம் தான் பேச போறாங்கிற தைரியத்துல பேசுறீங்க. இங்க பாருங்க மாப்பிள, அத்தையுடைய கணக்கே வேற. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டாங்க. மீனாட்சி தான் சொல்றேன். இங்க பாரு மாப்பிள, நீங்க ஆசை வச்ச பொண்ணை விட உங்க மேல ஆசை வச்சிருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குங்க, மனசுக்கு சாந்தி கிடைக்கும். மீனாட்சி தான் சொல்றேன், சரியா? பெண் பாவம் பொல்லாதது, ஆசை வச்சுட்டா மறக்க மாட்டாங்க. மீனாட்சி அடம்பிடிக்காத. நீ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போ. சொல்றத கேளு மீனாட்சி. உங்க அம்மா கிட்ட நான் ஏன் பேசுறேன்? அவங்களுக்கு எனக்கும் என்ன உறவு? அவரே என்ன வேண்டான்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் எந்த உரிமையோட இருக்கணும்? என்ன விட. மீனாட்சி போகாத மீனாட்சி, என் கூடயே இரு. நீ போயிட்டுனா அப்புறம் நான் தனியா இருப்பேன். அவரை கட்டிக்க போற அந்த அண்ணாமலையை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சுக்கோங்க, பொருத்தமா இருக்கும். இல்ல மீனாட்சி, அண்ணாமலை ரொம்ப நல்லது. அது அண்ணாமலை ஆசைப்பட்டிருக்காது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லியிருக்காது. எங்க அண்ணன் தான் என்னென்னமோ நினைப்பெல்லாம் மனசுல வச்சிருக்கு. நாம அம்மா கிட்ட பேசலாம், எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? விட. மீனாட்சி போவாத. நீ தனியா போனேன்னு மாமா தெரிஞ்சதுன்னா என்கிட்ட தான் கோச்சுக்குவாங்க. மாமா வந்ததுக்கு அப்புறம் நான் கார் கேக்குறேன், நீ அப்புறமா கார்ல போ. என்ன இத பாரு, நான் தனியா தான் வந்தேன், தனியாவே போய்க்கிறேன். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். விடு மீனாட்சி. நான் வரேன். ஏன் இப்படி மௌனமாவே இருந்து கழுத்து இருக்கிறீங்க? நீ போ வேண்டான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா? சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் என் புருஷன்னு
சின்ன சின்ன நினைவுகளை மனசுல வளர்த்துட்டு இருக்கேன். நீங்க இப்படி என்ன ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மீனாட்சி, சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் ஒண்ணா வளர்ந்தவங்க. நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? நம்ம இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தானே பழகணும். இல்ல, நீங்க ஏமாத்து பாக்குறீங்க. இதெல்லாம் மறந்துட்டு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எதையும் மறக்காம உங்களே நினைச்சுக்கிட்டு உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் கல்யாணம் நடந்தா நான் வந்து வாழ்த்துவேன்னு நினைக்காதீங்க. நான் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நான் நினைக்க உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் கல்யாணம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது நிலைக்காத, நிலைக்கவும் விட மாட்டேன். சிவசு, அண்ணா, வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சியா. ஆக்சிடென்ட்லேயே போய் சேர்ந்துடக்கூடாதான்னு தோணுது. எல்லாமே பொய்யா இருக்கு. எங்கேயும் யாருக்கிட்டையும் உண்மையே இல்லை. ஒன்று சொல்லட்டுமாண்ணே? எந்த முகத்திலே உண்மை இல்லைண்ணே, எல்லாம் பொய் முகம். முகத்தில் உண்மையை தேடாதீங்க. உங்களுக்கு 5,000 கடிதாசி வந்துருக்கு. புறப்பட்டுமாண்ணே? போறேங்கிறியா? நேரம் வந்தால் போக வேண்டியதானண்ணே. ஏன் எல்லாத்தையும் சலிச்சுக்கிற? எல்லாத்தையும் நல்லதா என்ன? எல்லாம் கடங்காரண்ணே, கழுத்தில் கத்தியை வைக்கிறான். நேரம் இரு நங்கு வலிக்குதுறான். என்னையா அழுத்து செலுத்து உட்கார்ற? எங்கே போயிட்டு வரேன்? நானும் தவசியாவும் பால் பண்ணி போயிட்டு வர்றோம். அப்படியா? தவசியங்க காரை செட்டில் விட்டு ஐயா வந்துட்டு இருக்காங்க. என்ன தவசி? வந்துட்டப்பா. விசாலம், இப்படி கொஞ்சம் தண்ணி கொடுமா. என்னையா சொல்லு. பச்சை, தோட்டத்தில் தேங்காய் இருக்க போறானுங்க, பக்கத்துல இருந்து பார்த்துட்டு போ. என்ன யாரும் இல்லை, சொல்லு. என்ன விஷயம்? ஐயா, அவங்கள பார்த்தேன். அவங்கள தான். தங்கத்தையா? இன்னமும் இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கடா? ஐயா, நானும் தவசியாவும் காரில் வந்துகிட்டு இருந்தோம். அந்த அம்மா அறக்கப்பறக்க ஓடியாந்து கார் குறுக்க விழுந்துட்டாங்க. தவசியை பிரேக் போட்டு நிறுத்திட்டாரு. இருந்தாலும் லேசா அடிபட்டுருச்சு. அந்த அம்மா பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாகி போயிடுச்சுங்கய்யா. பலமா அடிபட்டுச்சா? எதுக்கு பரபரப்பா ஓடி வந்தா? அடிபட்டுச்சா? ஐயா, ஆடாட்டாலும் நான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. என்னதான் கோபமாக பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஐயா, இப்போ ஒன்றும் சொல்லுங்க, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து சேர்த்துறேன். கணக்கு கணக்கு. ஆமா கணக்கு. ஐயா, நம்ம கார்ல வர்றப்ப பார்க்க லட்சணமா சிவப்பா ஒரு வயசான அம்மா கார் குறுக்க வந்து விழுந்தாங்களே, நான் கூட போய் தூக்கி விட்டேனே, அவங்கள ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஐயா, அவங்க யாருன்னே தெரியாதுங்க. நான் பார்த்ததே இல்லைங்க. தெரியாம அவ்வளோ பதட்டப்பட்டீங்க? ஐயா, அது வந்து தெருவில் யாராவது ஒருத்தன் அடிபட்டு விழுந்துட்டோன்னா பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு பதபதப்பு வரத்தான் செய்யும். அதுலேயும் வயசானவன் ரத்தத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் பதபதப்பு அதிகமாக போயிருக்கான். இதில் இதை போய் பெருசாக பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஏன் பதட்டப்பட்டீங்க? உங்களுக்கு அவங்க ரொம்ப வேண்டியவங்களோ? வர வர நீ விதண்டா வதம் பேசிட்டு இருக்க. எந்த ஒண்ணு உனக்கு தப்பா தான் தெரியுது. தப்பு பண்றவங்க தான் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் தப்பா தெரியும். இல்ல கணக்கு? நீ கணக்கு போடு. இந்த கணக்கையாவது சரியா போடு.
ஏமா வேகாத வெயில் இப்படி வரணுமா சொல்லியிருந்தா நானே நேரில் வந்திருப்பேனே. நேரத்தை இப்படித்தான் நானும் தேவசம் காரில் வந்துட்டு ஓம்பாடில் குறுக்கு வந்து விழுந்துட்டேன். ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்னமாகிறது? எனக்கு ஒன்றும் ஆகாது தேவரே. அப்படி ஏதாவது நடந்திருக்கணும்னா என்ன அவர் தப்பா நினைச்சாரு. அன்னைக்கு என்ன போய் சேர்ந்துருக்கணும். அந்த அளவுக்கு நான் புண்ணியம் செய்யல. அதான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க எந்த தப்பும் பண்ணலமா, வருத்தப்படாதீங்க. என்னம்மா விஷயம்? ஒன்னம்மா விஷயம். நீ வேற வயசானதுல தொண்ணூத்தொண்ணு போடி உள்ள சாப்பிடுங்கம்மா. ஏமா நேத்து வேற வந்திருக்கீங்க, இன்னைக்கும் வந்திருக்கீங்க, என்னம்மா விஷயம்? காந்திமதி அம்மா பையன் உலகநாதன் நம்ம அண்ணாமலையை விரும்புறானாமே. அதெல்லாம் சுத்த பொய்மா. வேலையில்லாத வெட்டி பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை நெருப்பு, யாரும் நெருங்க முடியாது. இந்த விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னது? நம்ம கோமதி தான் சாந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். சாந்தி உலகநாதனை விரும்புறது தான் உங்களுக்கு தெரியுமே. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அண்ணாமலை வாழ்க்கையை பாழாக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? இது சொல்றதுக்காக தான் அவரை பார்க்க கோயிலுக்கு போனேன். அவர் என்ன புரிஞ்சுக்காம அடிச்சிட்டாரு. நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்களோ எப்படி சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த விஷயம் அவர் காதுக்கு போய் ஆகணும். அண்ணாமலை வாழ்க்கை பாடாயிடக்கூடாது. அதே சமயத்துல என் வயிற்றுல பிறந்த பசங்க எந்த தப்பு தண்டாவும் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. அண்ணாமலை தெய்வ குழந்தை, யாரும் நெருங்க முடியாது. இது விஷயமா பட்டாளத்தாட்ட போய் கோமதி நாயக்கு உங்க மகன் உங்களை பழிவாங்க வந்திருக்கான்னு சொன்னா பிரச்சனை, பெரும் பிரச்சனை ஆயிருமா. தவசி ஐயாவுக்கு வேற உங்க விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. ஆமாம்மா, என்ன கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காருமா. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க, யார் கல்வி தென்படாதீங்க. அண்ணாமலை வாழ்க்கைய தவசி ஐயா பார்த்துக்காருமா, கவலைப்படாதீங்க. அண்ணாமலை மட்டும் வேற யாரு? என் பொண்ணு தானே. அவ வாழ்க்கை பாழாயிடக்கூடாது. பார்த்துக்கோங்க. வரேன். வள்ளி, சொல்றது கேளு பிள்ளை. அந்த டீ கடை சாமியை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இருமா. அக்கா உனக்கு நல்லதுதாம்மா சொல்லுவேன். என்ன நீ அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு? பாரு பிள்ளை, யாரு தடுத்தாலும் சரி, உனக்கும் டீ கடை சாமிக்கும் குறிச்ச தேதியில கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆமா, சொல்லிவிட்டேன். இதை பாரு வள்ளி, நீ அந்த வேலம் பையில கட்டிக்கிட்டனா நீயும் என்ன மாதிரி நாடோடி பொழைப்பு தான் பொழைக்கணும். அந்த டீ கடை சாமிக்கு நிறைய பணம், பங்களா வீடு எல்லாம் இருக்கு. அவரை கட்டிக்கிட்டா நீ நல்லா இருக்கலாம் பிள்ளை. வள்ளி, இந்த வேலம் பையனை மட்டும் கட்டிக்கணும்னு நினைச்சாது. நீ உனக்கும் டீ கடை சாமிக்கும் தான் கல்யாணம். அந்த வேலை பையனை குத்தி போட்டு செயலுக்கு போனாலும் போவனே தவிர உன்னை அவனை கல்யாணம் கட்டி தர மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அந்த டீ கடை சாமி தான் புள்ள உன் கழுத்தை தாலியை கட்டுவாரு. மனசுல வச்சுக்கா. என்னால நீ இல்லாம எப்படி வள்ளி வாழ முடியும்? என்னால உன்னை மறக்க முடியாது வள்ளி. என்னால உன்னை மறக்க முடியாது வள்ளி.
பா சட்டையை மாட்டிட்டு எங்கப்பா போறீங்க? கனவுப்பா. கனவுல நந்திசாமி என்னை வா வான்னு கூப்பிடுது. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பா ராத்திரி நேரத்தில் கோயிலுக்குலாம் போக வேணாம்ப்பா. வீட்டிலே துண்ணூறு பூசிட்டு வெளியே கூட படுக்க வேணாம்ப்பா. உள்ளே படுங்கப்பா. இல்லைப்பா, நந்திசாமி கூப்பிட்டா போகாமல் இருக்கக்கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன். போய் கோயில் வாசலில் படுத்துக்கிறேன். பா வேணாம்ப்பா. ஒன்றும் ஆகாதுப்பா. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. போய் படு. போய் படுப்பா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.